தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் மின்சார வாரியம் 2,30,00,000 கோடி ரூபாய் கடனில் இருப்பதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. வருங்காலங்களில் மின் வாரியத்தில் தவறுகள் நடந்தால் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என எரிசக்தி வழங்கல் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தகவல். மின் வாரியத்தில் ஊழியர் பற்றாக்குறை உள்ளதாகவும் விரைவில் அது சரி செய்யப்படும் என்றும் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தூத்துக்குடி ஸ்ரீநாத் முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விஜயலட்சுமி உள்ளிட்ட தவிக அமைச்சர்கள் 21 பேர் பதவியேற்பு. சென்னையில் கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகவில் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. மரிய வில்சனுக்கு நிதித்துறை, ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை, ரமேஷுக்கு இந்து சமய நிலைத்துறை, ரஞ்சித்குமாருக்கு வனத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் கமலிக்கு கால்நடை பராமரிப்பு, விஜயலட்சுமிக்கு பால்வளம், ராஜுவுக்கு சுற்றுச்சூழல், வினோத்துக்கு வேளாண்மை துறை ஒதுக்கீடு. அமைச்சர் சரத்குமாருக்கு மனிதவளம், ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவிக அமைச்சரவையில் புதிதாக ஏஐ துறை உருவாக்கம். வேளச்சேரியில் வென்ற குமாருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை ஒதுக்கீடு. ஐம்பத்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு. தவிக அமைச்சர் செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை இலாகா மாற்றம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. பதவியேற்பின் போது மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க என முழக்கமிட்ட அமைச்சர் ராஜேஷ்குமார். தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யுவர் ஓத் என அமைச்சரின் செயலை மேடையிலே கண்டித்த பொறுப்பு ஆளுநர் அர்லேகர். பெருந்தலைவர் காமராஜர் நாமம் வாழ்க, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி நாமம் வாழ்க, மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. That is not a part of your oath. தவிக அரசில் 33 பேர் கொண்ட அமைச்சரவையில் சென்னையில் மட்டும் 7 பேருக்கு இடம். திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் ஒருவர் கூட அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தமிழக அமைச்சரவையில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு மட்டுமே இடம். தவிகவை சேர்ந்த 6 பேர், காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் என 7 அமைச்சர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். தமிழக அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்களுக்கு இடம். கீர்த்தனா, கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி ஆகியோர் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளனர். மூன்று பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலில் 5 மாவட்டங்களிலிருந்து 18 பேர் அமைச்சராகினர். விஜய் ரசிகர் மன்றத்தில் பணியாற்றி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 16 பேருக்கு அமைச்சரவையில் இடம். தவிக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் அமைச்சராகிறார் எம்எல்ஏ ஷாஜஹான். பெருந்தன்மையுடன் அமைச்சரவையில் இடம்பெற வைத்த முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி எனவும் காதர் மொய்தீன் பேட்டி. ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்தவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டுமென்ற உயர்ந்த நோக்கத்தில் பெருந்தன்மையோடு
எங்களை அணுகியதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ ஏஎம் ஷாஜஹான் அவர்களை நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக வேண்டி சிபாரிசு செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம். தாவேக அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்பு. காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர். விசிக எம்எல்ஏ வன்னியரசு, ஐயுஎம்எல் கட்சி எம்எல்ஏ ஷாஜஹான் ஆகியோர் நாளை அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல். ஆதிதிராவிட நலத்துறை வன்னியரசுக்கும் சிறுபான்மையினர் நலத்துறை ஷாஜஹானுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பு. தாவேக அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் தரப்பினர் ஒருவரும் இடம்பெறவில்லை. செங்கோட்டையன் ஆதரவாளரான சத்யபாமாவுக்கு அமைச்சரவையில் இடம் தரவில்லை. தமிழக அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் கிடைக்காததால் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அவசர ஆலோசனை. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததால் கட்சி பொறுப்புகளிலிருந்து இபிஎஸ் நீக்கிய நிலையில் அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்து ஆலோசனை. அதிமுகவிலிருந்து விலகிவிட்டதாக முன்னாள் சபாநாயகர் தனபால் பேட்டி. அதிமுகவில் தனக்கு முக்கியத்துவம் தராமல் புறக்கணித்ததாகவும் வேதனை. செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இன்றைய நிலை வருத்தமளிப்பதாகவும் முன்னாள் சபாநாயகர் தனபால் வேதனை. தீவிர அரசியலில் இருந்தே விலகிக் கொள்வதாக திமுக முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளருமான செல்வராஜ் அறிவிப்பு. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு கிடைக்கும் அதிகாரம் கூட தனக்கு வழங்கப்படுவதில்லை என திமுக தலைமை மீது அதிருப்தி. தாவேக அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மீண்டும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து. இனி தமிழ்த்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என அரசு கூறிய நிலையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. அரசு மருத்துவமனையில் ஆய்வு நடத்த வேண்டும் என்றால் அதை துறை அமைச்சர் செய்யட்டும். உங்கள் ரீல்ஸ் கண்டென்ட்காக மருத்துவர்களை டிஸ்டர்ப் செய்வது எப்படிப்பட்ட சிக் மைண்ட் செட்? மருத்துவ அணி என்ற பெயரில் அரசு மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டி வருகிறது இந்த ரசிக வெறி கும்பல் என தாவேக அரசு மீது அதிமுக கடும் விமர்சனம். சென்னையில் ஜூன் 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. 3 துணை பொதுச் செயலாளர்களுக்கான தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வரும் 25ஆம் தேதி முதல் விண்ணப்பம் பெறலாம் எனவும் விளக்கம். தாவேகாவுக்கு வாக்களிக்குமாறு குழந்தைகளிடம் முதல்வர் கேட்டுக்கொண்டது தொடர்பான வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. என் இனிய பொன்னிலாவை பாடலுக்கு ஒட்டுமொத்த பதிப்புரிமையையும் இளையராஜா கோர முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாடலுக்கு உரிமை கோரி இளையராஜா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள். நெல்லையில் சிஎன்ஜி எரிவாயு கடும் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் நிலையங்களில் காத்து கிடந்த அரசு பேருந்துகள். நெல்லையிலிருந்து தென்காசி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி. கோத்தகிரி அருகே கேர்பட்ட ஒசட்டி கிராமத்திற்குள் சுற்றித் திரியும் சிறுத்தை. வளர்ப்பு பூனையை வாயில் கவ்விச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை உயர்ந்து வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலோர மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் என்றும் எச்சரிக்கை.
மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. டெல்லி வீர் பூமியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் நேரில் சந்திப்பு. திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழாவிற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை. மேற்குவங்க மாநிலம் பல்தா சட்டமன்ற தொகுதியில் மறு தேர்தல். பல்தா பாதுகாப்புக்கு மத்தியில் ஆர்வமுடன் ஜனநாயக கடமை ஆற்றி வரும் வாக்காளர்கள். ஆந்திர எல்லைக்குள் அண்டை மாநில மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கரையும் நமதே, படகும் நமதே, மீன் பிடிப்பதும் நமதே என்பதில் எந்த சமரசமும் இல்லை எனவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டம். உத்தரகாண்ட் மாநிலம் சோன்பிரியாக் மற்றும் ருத்ரபிரியாக் மலை பகுதியில் திடீர் நிலச்சரிவு. கேதார்நாத் யாத்திரை செல்லும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய யாத்ரீகர்களை பாதுகாப்பாக மீட்ட மாநில பேரிடர் மீட்பு படையினர். தெலுங்கானா மாநிலத்தில் பயிர் அறுவடை முடிந்த மகிழ்ச்சியில் விவசாய நிலத்தில் துள்ளி துள்ளி ஓடி பல்டி அடித்த 75 வயது விவசாயி. சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோ. ஈரான் போரில் அமெரிக்கா குறைந்தது 42 போர் விமானங்களை இழந்து இருப்பதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் CRS அமைப்பு அறிக்கை. 42 விமானங்கள் சேதமடைந்தோ அல்லது அழிக்கப்பட்டோ இருக்கலாம் என்றும் இழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் சென்னை குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. குஜராத் அணிக்கு பதிலடி கொடுக்கும் உத்வேகத்துடன் களமிறங்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ். வேதாரண்யம் பகுதியில் பலத்த சூறைக்காற்று காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள். 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடற்கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. பழனி முருகன் கோவிலில் நாளை ரோப்கார் சேவை இயங்காது. மாதாந்திர பராமரிப்பு காரணமாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கொடைக்கானல் பிரியன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் பூத்து குலுங்கிய அரிய வகை லில்லியம் மலர்கள். மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, வெள்ளை என பல வகையான வண்ணங்களினால் ஆன மலர்களை பார்த்து ரசித்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட சுற்றுலா பயணிகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் கோடை விழா நாளை தொடங்கும் நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தென்னை, நுங்கு, தேயிலை, பாக்கு உள்ளிட்ட மலை பயிர்களை கொண்டு நங்கூரம், துடுப்பு, கலங்கரை விளக்கரம் என பல வகையான உருவங்கள் அமைப்பு. பழனி முருகன் மலைக்கோவிலுக்கு படிக்கட்டுகளில் மனைவியை தூக்கி சென்ற கணவன். வீடியோ இணையத்தில் வைரல். பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் விற்பனை படுஜோர். ஆடு மாடுகளை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி செல்லும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள். கோடை விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 35 காசுகள் குறைந்து 1 லிட்டர் 104 ரூபாய் 57 காசுகளுக்கு விற்பனை. டீசல் விலை லிட்டருக்கு 33 காசுகள் குறைந்து 1 லிட்டர் 96 ரூபாய் 21 காசுகளுக்கு விற்பனை.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,18,480 ரூபாய்க்கு விற்பனை.